அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க ருத்ரா பேசுறாங்க. அடிப்படை உரிமத்துல நம்ம அடுத்து பார்க்க போறது எதுன்னு கேட்டீங்கன்னா, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. காது வலியாகட்டும், காது இரைச்சலாகட்டும், காதுல ஏதாவது சீல் வடிவம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை, காது கேளாமை ஓகேங்களா? ரொம்ப ஒரு 60, 70 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காது கேளாமை சுத்தமா இல்லை அப்படின்னா, இது அந்த அளவுக்கு வேலை செய்யல. அதையும் நான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். அதுக்கான ஒரு சில முறைகள்லாம் வேற இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், பாதிப்புகள் மூலமாக இந்த பிரச்சனை வந்துச்சு நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஒரு சிலருக்கு முழுமையாக குணப்படுத்த முடியுது, ஒரு சிலருக்கு முழுமையாக குணப்படுத்த முடியல. அதையும் நம்ம ஏத்துக்கணும், ஒத்துக்கணும். ஆனா இது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காது வலி இருக்கு, இரைச்சல் இருக்கு, ஒரு சிலருக்குள்ள சீல் வடியுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். இதுல மிக முக்கியமானது நல்ல விதை இருக்கக்கூடிய காய் பழங்களை அவங்க உணவாக அதிகமாக எடுத்துக்கணும். நாட்டு பழ காய்கறிகளாகட்டும், காய்கறிகளாகட்டும் அவங்க அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக நல்ல கொஞ்சம் விதை அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், நாட்டு வெண்டைக்காய். இந்த ஹைபிரிட் இல்லாம இந்த மாதிரி இதுகள் எடுத்துக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. பழங்கள்ல கொய்யாப்பழம், மாதுளை முத்துக்கள், மாதுளையில உங்களுக்கு ஹைபிரிட் சீட்லெஸ்ங்கிறது இருக்கும், அது நான் சொல்லல. நாட்டு மாதுளையில உங்களுக்கு நல்ல முத்துக்கள் உங்களுக்கு வெளிர் நிறத்துல தான் இருக்கும். அதே சமயத்துல நல்ல அந்த விதைங்கிறது உங்களுக்கு கொட்டைங்கிறது நல்லாவே தெரியும். அதை மென்னுதான் நீங்க சாப்பிட்டாகணும். கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமையும் தவிர்க்கப்படும். குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாட்டு காய்கறி, பழ வகைகளை இந்த விதை இருக்கிறதோட நீங்க சாப்பிட கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம். வெண்டைக்காயும் சரி, கத்திரிக்காயும் நீங்க அதிகமாக எடுத்துக்கணும். பீர்க்கங்காயும் அதிகமாக உணவுல எடுத்துக்கணும். இது உணவுகள்ல பாரம்பரிய அரிசி வகைகள்ல ரத்த சளிங்கிற அந்த ஒரு பாரம்பரிய அரிசியை நீங்க தொடர்ந்து காலையில டீ காபி பதிலாக எடுத்துக்கலாம். சரிங்களா? கஞ்சியாகவோ இல்ல எந்த ஒரு இதுல கூழ் மாதிரி இல்ல சத்துமாவு கஞ்சி வழிகளையும் கூட நீங்க எடுத்துக்கலாம். காலை உணவாக வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பாரம்பரிய அரிசியில நீங்க எந்த விதத்துல வேணாலும் உணவாக எடுத்துக்கோங்க. இப்படித்தான் எடுத்துக்கணும், அப்படித்தான் எடுத்துக்கணும் இல்ல, கஞ்சி கூழ் மட்டும் இல்ல, வேற எந்த விதத்துல வேணாலும் நீங்க சாப்பிடுங்க. அதை சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். வர்ம புள்ளிகளை நீங்க என்னன்னா கைப்பகுதிகளை பாத்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல், இந்த 2 விரல்லையும் இருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம தூண்டி விடணும். சரிங்களா? இந்த இடத்துல அதே நேரத்துல நம்ம பின்பகுதியிலையும் நம்ம அழுத்தம் கொடுக்கணும். 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். அடுத்தது கீழ்ப்பகுதியிலையும் இப்படி நம்ம கொடுக்கணும். 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும். இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, மேல் பகுதியில கொடுத்துட்டு தான் கீழ் பகுதியில கொடுக்கணும். இங்க கொடுத்துட்டு மேல கொடுக்க கூடாது. சரிங்களா? இங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க கொடுக்கணும். அதே மாதிரி இங்க கொடுத்துட்டு இங்க கொடுக்கணும். சரிங்களா? இந்த கையிலயும் அதே மாதிரி இங்க கொடுத்துட்டு இங்க கொடுக்கணும், இங்க கொடுத்துட்டு இங்க கொடுக்கணும். ஒவ்வொரு இதுலயும் 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த சிகிச்சை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நடு விரல் பகுதியில நீங்க இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கணும். இதுவும் 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும். கட்ட விரல் பகுதியிலையும் நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடங்கள் வரைக்கும். இந்த உணவு வகைகள் எடுத்துட்டு வரும் பொழுதும், இந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுதும், இந்த வர்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நிச்சயமா நல்லாவே கிடைக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பாரம்பரிய உணவுகளை நீங்களும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சாப்பிட சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்லுங்க. வர்மங்கிறத நீங்களும் உங்க குடும்பத்துல